ஒரு படத்தை நடித்துவிட்டு அந்த படத்தில் 1000 ரூபாய்க்கு டிக்கெட்டை விற்று மக்களை சுரண்டிவிட்டு ரசிகர்களை சுரண்டிவிட்டு ஒவ்வொரு வீட்டிலும் எனக்கு 2 ஓட்டு 3 ஓட்டு இருக்கிறது, குறைந்தபட்சம் 1 ஓட்டு இருக்கிறது என்று சொல்லி மனப்பால் குடித்துக் கொண்டு இதையெல்லாம் எப்படியாவது வெற்றி வச்சு நாம் ஆட்சி அமைத்து விட வேண்டும் என்று சொல்லி பிரசாந்த் கிஷோரை பீகார்ல இருந்து வர வச்சு, இந்த பிரசாந்த் கிஷோர் கதை பெரிய கதை. அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு டெபாசிட்டே வாங்கல, அது வேற கதை. அவரை வர வச்சு அவர் ஒரு அறிக்கையை கொடுத்து இன்னைக்கு பார்த்தா இன்னொரு கட்சி போய் கூட்டணிக்கு போறோம்னு சொல்லி மனப்பால் குடித்துக் கொண்டிருப்பது தமிழக மக்களுக்கு ஒருபோதும் ஈடுபடாது. எவ்வளவோ நாங்க உழைச்சு பார்த்துட்டோம், உழைச்சு பார்க்காம இல்லை. ஒரு விரல் புரட்சி எல்லாம் தமிழ்நாட்டிலே ஈடுபடாது, எப்பயும் ஈடுபடாது. மக்கள் மாற வேண்டும், அடிப்படையாக மக்கள் மாற வேண்டும். கேப்டன் என்ற நடிகர் கட்சி ஆரம்பித்ததற்கு மற்றவர்கள் கட்சி ஆரம்பிப்பதற்கு மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. கேப்டன் நடிகராக இல்லை, மக்களுடைய மனங்களை அறிந்தவராக, மக்களுடைய வறுமைகளை அறிந்தவராக, மாணவ மாணவர்களுடைய ஏழ்மையை அறிந்தவராக, பெண்களுடைய இல்லாமையை அறிந்தவராக, பெண்களுடைய வறுமையை அறிந்தவராக, பெண்களுடைய நிலையை அறிந்தவராக, தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை அறிந்தவராக இருந்தார். ஏன் அவ்வளவு தூரம்? எங்க இந்த 2005 கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது இன்னொரு கொள்கையையும் அவர் பிரகடனப்படுத்தினார். அதெல்லாம் முக்கியமான விஷயம். இன்னைக்கு எங்களுக்கு பர்மிஷன் கூட கொடுக்க மாட்டேங்க காவல்துறை. பல ஆண்டு காலமா கொடுக்கறதே இல்லைன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். எப்ப போய் பர்மிஷன் கேட்டாலும் கொடுக்கறது இல்லை. கலெக்டர் ஆஃபீஸுக்கு பர்மிஷன் கேட்டாலும் கொடுக்கறது இல்லை போராட்டத்துக்கு. சரி, கலெக்டர் ஆஃபீஸுக்கு அந்த பக்கம் நாங்க அந்த நீங்க ஒதுக்கி கொடுக்குறீங்களா அந்த இடத்துல பர்மிஷன் கேட்டாலும் கொடுக்கறது இல்லை. மந்தக்கரையில கூட்டம் நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டா பர்மிஷன் நாங்கெல்லாம் மறுக்கப்பட்டது. சரி, மறுக்கப்பட்டதுன்னா பரவாயில்ல, நீங்க கேச போட்டதுன்ட்டு இப்ப கூட்டம் நடத்துங்க. அந்த காவல்துறையை ரசித்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன். காவல்துறையினரை தன்னுடைய உயிருக்கு மேலாக மதித்தவர். ஒரு பலமுறை சொல்லியிருக்கிறார், நான் போட்ட உடைகளிலேயே நான் உள்ளன்போடு இதய சுத்தியோடு 100% காக்கி சட்டை அணிந்து நடிக்கின்ற பொழுதுதான் நான் ஒரு நடிகனாக உணர்கிறேன், ஒரு தமிழனாக உணர்கிறேன் என்று சொன்னவர். எங்களை நீங்க எல்லாம் அலங்கரிக்கிறீங்க. அதை விட முக்கியமான விஷயம், அந்த கட்சி தேமுதிக ஆரம்பித்த பொழுது அவர் சொன்னது எல்லோருக்கும் 8 மணி நேரம் வேலை என்பது. காவல்துறையை சார்ந்தவர்கள் 24 மணி நேரம் கால் கெடுக்க நின்று கொண்டிருக்கிறார்கள். நான் ஆட்சிக்கு வந்தால், தேமுதிக ஆட்சி அமைத்தால், நான் முதலமைச்சர் ஆனால் அவர்களுக்கும் 8 மணி நேரம் வேலை என்று சொன்னவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். யாரையாவது சொல்ல சொல்லு, யாரையாவது சொல்ல சொல்லு. ஆனால் வேற வழி இல்லை அவங்களுக்கும். எஸ்பியும் சொல்றதை கேட்டுதான் ஆகணும், கலெக்டரும் சொல்றதை கேட்டுதான் ஆகணும், டிஐஜி சொல்றதை கேட்டுதான் ஆகணும், டிஜிபியும் சொல்றதை கேட்டுதான் ஆகணும். அவங்க சொல்றதான் கேட்கிற வரிசையை கேட்டு விடுவாங்க. அதனால் ஒவ்வொரு கொள்கையையும் அவர் தன்னுடைய மனதில் பட்டதை, இந்த மக்களுக்கு வேண்டியதை கொள்கையாக தந்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். எத்தனையோ பேர் பேசுவான், பேசுறப்ப யதார்த்தம் இருக்காது, பேசுறப்ப யதார்த்தம் இருக்காது. சீமான் கூட கத்திட்டு கிடப்பாரு, தமிழ் தமிழ் தமிழன் தமிழ்நாடு. நான் கேட்கிறேன், முதல்ல உன் வீட்டுல 7 பேர் வேலை செய்யறானா? எல்லாமே வடநாடுக்காரன், வட இந்தியாக்காரன். சீமா வீட்டுல வேலை செய்யறவன் தமிழன் வேலை செய்யறானா? அல்லது தமிழனை சரிசமமாக நீ நடத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழனை உன் வீட்டுல வச்சு வேலை வாங்கலாமா? சரி, அதெல்லாம் விட்டுடுங்க. தமிழ் தமிழ்நாடு தமிழன், தமிழன் தான் ஆள வேண்டாம், ஆளு தப்பு இல்லை, தமிழன் தான் ஆளணும், தப்பே கிடையாது. பெங்களூர்ல 50 லட்சம் பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் இருக்கான், வேலை இல்லாத பிழைப்பு தேடி அங்கே சென்றிருக்கிறான். அவனை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வர வைத்தவனால வேலை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? முடியாது. வெட்டி பேச்சு, வீராப்பு பேச்சு போன்றவற்றை இப்பொழுதுள்ள தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெரியார் வழி நடப்பேன், பெரியார் வழி திராவிடம், திராவிடமும் தமிழ் தேசியம் 2 கண்கள் என்று சொன்னார். இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நடிகர் பெரியாரை கிழித்து தொங்க விட்டார் சீமான். ஒரு வார்த்தை பேசலையே, ஏன் பேசல நீ? எல்லோரும் கண்டித்தார்கள். தந்தை பெரியாரை இழிவாக பேசக்கூடாது என்று சீமானை கண்டித்தார்கள். இந்த தமிழ்நாட்டிலே கண்டிக்காத ஒரு ஆள் சாலையிலே மாநாடு போட்டு கட்சி ஆரம்பிச்சவர் தான். சீமானை கண்டிக்காதவர் பயம், கீழ்ச்சி தாராள தொங்க விட்டுருவோம். கீழ்ச்சி 4 நேரம் தொங்க விட்டுருவோம். எவ்வளவு பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் பேச முடியாது, பேசலாம். தேர்தல் அறிக்கை என்பது வெற்று அறிக்கை. உண்மையாக இந்த ஆட்சி வெட்கி தலைகுனிய வேண்டிய ஆட்சி. பாலியல் சீண்டல் யார்? அதாவது போலீஸுக்கு ஒரு சலுகை, ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு ஒரு சலுகை, சலூன் வச்சுக்கிறவங்களுக்கு ஒரு சலுகை,
ஏழை மக்களுக்கு ஒரு சலுகை, தாய்மார்களுக்கு ஒரு சலுகை, எல்லாத்திலையும் சலுகை சொல்லி 543 தேர்தல் அறிக்கை. அதுல தேர்தல் அறிக்கையில ஒன்னே ஒண்ணுதான் நிறைவேற்றிருக்கிறாரு, 1000 ரூபாய் பெண்களுக்கு 1000 ரூபாய். அதை தவிர நீங்க என்ன நிறைவேற்றிருக்க? அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் திட்டம், ஓல்டு பென்ஷன் திட்டத்தை கண்டிப்பா அமல்படுத்துவோம் சொல்லி 309வது தேர்தல் அறிக்கை. இந்த 309வது தேர்தல் அறிக்கையில நாங்க பென்ஷன் திட்டத்தெல்லாம் அமல்படுத்துவோம். அதிமுக ஆட்சி வஞ்சித்திருக்கிறது. அரசு ஊழியர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு வாக்களியுங்கள், 55 லட்சம் ஓட்டு பண்றாங்க. அரசு ஊழியர்களுடைய வாக்குகள், அவருடைய குடும்ப வாக்குகள் 55 லட்சம் ஓட்டு, 60 லட்சம் ஓட்டுன்னு சொல்றாங்க. எல்லா ஓட்டையும் எங்களுக்கு போடுங்க, நாங்க வந்த உடனே ஓல்டு பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துறேன்னு சொல்லி சொன்னார். இப்ப கமிட்டி போட்டிருக்காரு. ஓல்டு பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தவில்லை. எந்த அரசு ஊழியர்கள் உங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தார்களோ அந்த அரசு ஊழியர்களால் நீங்கள் வீட்டுக்கு போக போகிறீர்கள். அடுத்து தேமுதிக அதிமுக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் வெற்றி பெற போகிறது. நீங்க சொன்ன தேர்தல் அறிக்கையெல்லாம் செய்ய முடியாத தேர்தல் அறிக்கை. அதுல வேற ஸ்டாலின் சொன்னார், நாங்கள் சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். சொன்னதை செய்ய முடியல, சொல்லாதது பாலியல், கொலை, கொள்ளை, அப்புறம் கட்ட பஞ்சாயத்து, சாராய கொலை, கஞ்சா கொலை, கழுத்து இருக்கிறது, செயின் பறிக்கிறது. ஒரு இன்ஸ்பெக்டர் கழுத்துல இருந்தே செயின் அறுத்த மாட்டாங்க தெரியுமா மெட்ராஸ்ல உங்களுக்கு? ஒரு இன்ஸ்பெக்டர் நடந்து போறாங்க, அவங்க கழுத்துல இருந்தே செயின் அறுத்த மாட்டாங்க. அதெல்லாம் அவர் சொல்லாதது நடக்குது. சொன்னது எதையும் செய்யவில்லை, சொல்லாதது அத்தனையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கேட்டால் காவல்துறை அந்த நடவடிக்கை எடுத்தது. காவல்துறை கையை அவுத்து விடுங்கப்பா. ஏன் அவுத்து விட மாட்டேங்குது? ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது காவல்துறைக்கு இருந்த சுதந்திரம் எப்பொழுது இருக்கிறதா? எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார், மணலை எடுக்கக்கூடாது என்று தடுத்தார். நீங்க வந்த உடனே துரைமுருகன் மணலை தான் விட்டார். மணலை விட்டாரு, ஈடி ரைடு விட்டான், ஐடி ரைடு விட்டான், சிபிஐ வந்துட்டான். இப்ப கத்துறீங்க கரம்பரம். பிஜேபி ஆட்சியும் ஒரு மோசமான ஆட்சி. எதா இருந்தாலும் எந்த தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, போன உடனே பேரம் பேசி பொட்டியை வாங்கிக்கிறது. அதான் அமித்ஷாவுடைய வேலை. அமித்ஷாவுக்கு வேற வேலை கிடையாது, அந்த வேலை தான். எதை வேணாலும் படிக்க. நீங்க ஜி ஸ்கொயர் தமிழ்நாட்டை சூறையாடி கொண்டிருக்கிறது. ஜி ஸ்கொயர் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனம் எந்த இடத்துல ஜி ஸ்கொயர் வரல? நீ ஒரு டிடிசிபி அப்ரூவலுக்கு போ, அந்த டிடிசிபி அப்ரூவல் வருவதற்கு உனக்கு 3 மாதம் ஆழமாகிறது. ஆனா ஜி ஸ்கொயர் கொண்டு வந்து அப்ளிகேஷன் கொடுத்தானா 3 மணி நேரத்தில் அப்ரூவல். ரோடு 4வது மணி நேரத்தில் ரோடே போட்டுறான், 5வது நாள் விற்கவே வந்துடுறான். எப்படி? சென்னையிலே சிஎம்டைய அமைச்சராக சேகர்பாபு இருக்கிறார். அவர் ஒரு பெரிய, யார் எடுத்தாலும் மிரட்டுற மாதிரி தான் பேசுவார். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. சாதாரண பையன் போட்டு போயிடுவான். அந்த மாதிரிலாம் இல்லை. ஆணவம், அதிகாரம் இருப்பதனால் ஆணவமும் திமிரும் வரக்கூடாது. கேப்டன் அவரிடத்திலே ஆரம்பம் முதலே கோபம் மட்டும்தான் இருக்கும், ஆணவம் இருக்காது, திமிர் இருக்காது, எளிமை மட்டும்தான் அவர் இருக்கும். அந்த எளிமை தான் மக்களிடத்திலே அவரை கொண்டு போய் சேர்த்தது. அவருடைய கொள்கைகள் எல்லாம் மிக உயர்ந்தவை, மிக மிக உயர்ந்தவை. நீ சாதாரண வந்து யோசனை சொன்னா கூட கேட்பாருங்க. எனக்கு எந்த அரசியல் கட்சி தலைவர் கேட்கிறான்? ஒரு சாதாரண நபர் ஒரு இடத்துல வந்து, தலைவரை இப்படி பண்ண நல்லா இருக்கும், அப்படியாப்பா, சரிப்பா, யோசிக்கிறப்பா, பண்ணலாம்ப்பா, கேட்கிறப்பா, ரைட்டுப்பா அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு யார் கேட்கிறாங்க? எல்லோரும் வாரிசு அரசியல், வாரிசு அரசியல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காமராஜன் அண்ணா காலத்திலே அரசியல் மக்களுடைய சேவையாக இருந்தது. அதனால் அவர்கள் வாரிசு அரசியலை ஊக்குவிக்கவில்லை. ஆனால் இந்த அரசியல் மிகப்பெரிய ஒரு தொழிலாக மாறிவிட்டது. அதனால்தான் தான் தனக்கு பின்னால் வாரிசுகள் வர வேண்டும் என்று துடிக்கிறார்கள். உதயநிதியை விட்ட ஆள் கிடையாதா? திமுகவிலே ஆளே கிடையாதா? உதயநிதியை விட்டா? இதே உதயநிதியிலே கேட்கிறார்கள், நீங்கள் அரசியலுக்கு வருவீர்களா என்று கேட்கிறார்கள். நான் அரசியலுக்கு ஒருபோதும் வரமாட்டேன், நான் திரைத்துறையிலே நடிப்பதைத்தான் விரும்புகிறேன் என்று சொன்னவர் இந்த துணை முதலமைச்சர். எல்லா இடத்திலும் வாரிசு அரசியல் வந்து விட்டது. அதற்கு காரணம் சுயநலம். சுயநலத்தை தவிர உடனே எல்லாம் யோசிக்கிறீங்களா? நாளைக்கு யாராவது பேப்பர்ல கூட போட்டுருவீங்க, கேப்டன் இருந்தா இங்க அதெல்லாம் வந்திருக்காது. கேப்டன் இல்லாதனால அந்த இடத்தை நிரப்புவதற்கு அவர் குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிறார். இது வேறு அது வேறு. ஸ்டாலின் இருக்கிறார், கேப்டன் இல்லை. அந்த விதத்தில் எடப்பாடி பழனிசாமியை நிச்சயமாக உண்மையாக மரியாதையாக ஏற்றுக்கொள்ளலாம். தன்னுடைய மகன் இருந்தும் இதுவரையிலே அரசியலுக்கு அவர் கொண்டு வரவில்லை.
அப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். தான் இருக்கின்ற போதே தன்னுடைய மகனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று நினைத்த கலைஞரும் இந்த மண்ணிலே வாழ்ந்தார். இப்பொழுது இருக்கிற ஸ்டாலினும் இந்த மண்ணிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களை அடையாளம் கொண்டு மீண்டும் மீண்டும் வாக்களித்து சதுரங்க வேட்டை போல ஏமாந்து போகிற மக்களும் இந்த மண்ணிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் இங்கே தான் வாழ்கிறார். அதனால் அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நீ அமல்படுத்தல. அதுக்கப்புறம் சிபிஎஸ் சொல்லுவாங்க, கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம். அதையாவது பண்ணீங்கன்னா 42,000 கோடி காணும்ன்றோம். இப்ப ரிட்டையர்ட் வரவங்களுக்கு அவங்களுக்கு பணம் தரணும்ல, அந்த பணத்துக்கு பதில் பாண்டு தான் கொடுக்குறோம். பணம் கொடுக்கறது இல்ல, பணம் கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் கொடுக்கிறோம். பணம் எங்க? எல்லாம் இலவசம். உங்களுடைய ஆடம்பரம். ஒவ்வொரு மந்திரியும் ஒவ்வொரு எம்எல்ஏவும் எப்படி கார்ல போறான்? யுவக்ல போறோம், டிபெண்டர்ல போறோம், ஃபார்ச்சூனர்ல போறோம். எங்க போறான்? எப்படி போறான்? எப்படி வாங்குறான்? எப்படி இவ்வளவு சொத்துக்கள் சேர்க்கப்படுகிறது? நானும் எம்எல்ஏ வந்தேன். எல்லா தமிழ்நாட்டில் இல்ல, நான் இந்தியா பூரா சொல்றேன். ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு எவ்வளவு சொத்து இருந்ததுன்னு பாருங்க. ஒருத்தன் எம்எல்ஏ ஆன பிறகு முறையா தொழில் பண்ணி இருந்தா நான் அதை பத்தி எல்லாம் சொல்லுவேன். முறையா தொழில் பண்ணி சம்பாதிக்கிற தொழில் பண்றவங்களாம் இருக்கிறாங்க, அதை விட்டுருங்க. ஒரு எம்எல்ஏ தன்னுடைய அபிடேவிட் கொடுக்குறப்போ எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு பாருங்க. அவன் எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி, இல்லை எம்எல்ஏ ஆகிறான், மந்திரி ஆகிறான், எம்பி ஆகிறான், ஏதோ ஒன்று ஆகிறான். அதுக்கு பிறகு என்ன சொத்து கணக்குன்னு பாருங்க. அந்த சொத்தை விட்டுட்டு இந்த சொத்தெல்லாம் அரசுடைய எல்லா கடனும் தீர்ந்து போயிட்டு இந்தியாவில். எல்லா மாநிலமும் கடன் இல்லாத மாநிலம் ஆக்கிட்டு. இதை நாங்க மட்டும்தான் சொல்லணும், தேமுதிக மட்டும்தான் சொல்ல முடியாது, மீதி எல்லாம் யாருமே சொல்ல முடியாது. அவர்களுக்கு அந்த அருகதை இல்லை, வேற யாரும் சொல்ல முடியாது. எங்களுடைய கொள்கை உயர்ந்த கொள்கை, எங்களுடைய லட்சியம் உயர்ந்த லட்சியம். இந்த மக்களுக்காகவே பிறந்தார் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். இந்த மக்களுக்காகவே வாழ்ந்தார். வாழ்ந்தவரை அவருடைய அருமை தெரியவில்லை. காளிராஜ் அவர்கள் நிறைய விஷயங்களை உங்களிடத்தில் பேசினார். வாழ்ந்தவரை அவருடைய அருமை தெரியவில்லை. அவருடைய குணநலங்களை, அவருடைய ஈகை பண்புகளை பத்திரிகைகள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை. ஆனால் அவர் மறைந்த பொழுது அத்தனை ஊடகங்களும் அத்தனை பத்திரிகைகளும் ஒரு மாதம் அவருடைய புகழைத்தான் பாடிக்கொண்டார். இன்று 20 வயது வரை உள்ளவர்கள் அல்லது 15 வயது வரை உள்ளவர்கள், ஏன் 5 வயது சிறுவர்கள் கூட சொல்லுகிறேன், அவர்களுக்கெல்லாம் கேப்டன் யார் என்பது தெரியாது. ஆனால் அவர் மறைந்தவுடன் கேப்டன் என ஒருவர் இருந்திருக்கிறார். இப்படியெல்லாம் அவர் வாழ்ந்திருக்கிறார். ஒரு மனிதன் பிறந்தான், வாழ்ந்தான், வளர்ந்தான், மறைந்தான் என்று இல்லை. அதிலே மனித பிறப்பு முழுமையடைவதில்லை. ஒரு மனிதன் பிறந்தால் வாழ்கின்ற பொழுது தன் எதிரிலே தன்னை சுற்றி இருக்கிற மக்களோ அல்லது தன்னை சார்ந்தவர்களோ வறுமையில் உழலுகின்ற போது உதவுவதுதான் ஒரு மனிதனுடைய முழு பிறப்பையும் அங்கீகரிக்கும் என்று உணர வைத்துவிட்டு, இந்த பிறந்திருக்கிற சிறுவர்களுக்கு கூட, இப்போது இருக்கிற சிறுவர்களுக்கும் உணர வைத்து சென்றிருக்கிற ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன். ஈகை என்ற விதையை விதைத்து விட்டு சென்றிருக்கிறார். 10 கோடி தமிழ் மக்களுடைய வாழ்கின்ற இந்த மண்ணிலே ஈகை என்ற விதையை விட்டு சென்றிருக்கிறார். பிறக்கின்ற ஒவ்வொருவரும் கேப்டனை போல பிறக்கணும், வாழணும் என்ற எண்ணத்தை உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட மிக உயர்ந்த பண்பு கொண்ட, ஏழைகள் மீது அன்பு கொண்ட, மனிதர்களை நேசிக்கின்ற, பசி என்றே யாரும் சொல்லக்கூடாது என்று தன்னுடைய வாழ்நாள் கொள்கையாக கொண்டிருக்கின்ற அந்த புரட்சி கலைஞரை தவறவிட்டது இந்த மண்ணிற்கு மாபெரும் இழப்பு. எங்களுக்கு இழப்புன்றதை கொடுங்க, இந்த மண்ணிற்கு மாபெரும் இழப்பு. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க ரொம்ப நல்ல மனுஷன், எங்களுக்கு தெரியல, இல்லைன்னா நாங்கள் ஓட்டு போட்டிருப்போம், அவரை முதலமைச்சராக்கி இருப்போம். இந்த மக்கள் ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சராக்கி இருந்தால் இலவசமே இருந்திருக்கார். இந்த மக்கள் ஓட்டு போட்டு வாக்களித்து அவரை முதலமைச்சராக்கி இருந்தால் தமிழ்நாட்டிற்கு கடனே இருந்திருக்கார். இந்த மக்கள் வாக்களித்து அவரை முதலமைச்சராக்கி இருந்தால் கஞ்சா இருந்திருக்காது, சாராயம் இருந்திருக்காது, கொலை இருந்திருக்காது, கொள்ளை இருந்திருக்காது, கற்பழிப்பு இருந்திருக்காது. பணத்துக்கு ஆசைப்படுறவங்க எல்லாம் இந்த நாட்டை விட்டு ஓடி போயிருப்பான், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி இருப்பான். அப்படிப்பட்ட மனிதனை தமிழகம் தவற வைத்திருக்கிறது. காலம் கடந்து விட்டது. இன்னொரு கூட்டத்திலே நாம் சந்திப்போம். விரைவிலே ஒரு கூட்டம், மீண்டும் ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும், அதில் சந்திப்போம். எனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொள்கை உயர்ந்த கொள்கை. நெஞ்சை நிமித்தி சொல்லுங்கள், நாங்கள் அப்பழுக்கற்றவர்கள், ஊழல் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள். இந்த இயக்கத்திலே இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும்
தன்னுடைய பணத்தை செலவு செய்து இந்த இயக்கத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு தொண்டனும் தலைவர் பிறந்தநாள், கேப்டன் பிறந்தநாளாக இருந்தாலும் சரி, கொடிநாளாக இருந்தாலும் சரி, எந்த வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடுகிறான். ஒவ்வொருவனும் தன்னால் என்ற உதவியை ஏதோ ஒருவருக்கு செய்து கொண்டே இருக்கிறான் இன்றைய வரையிலே. அப்படிப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் ஆரம்பித்ததன் நோக்கம் தமிழ்நாட்டு மக்களுடைய வறுமையை போக்க வேண்டும், ஏழ்மையை துடைத்தெறிய வேண்டும், வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க வேண்டும், மக்கள் தான் விரும்பியவாறு வாழலாம், கட்டுப்பாடோடு வாழ வேண்டும், தமிழ் உணர்வோடு வாழ வேண்டும் என்று பல கொள்கைகளை உள்ளடக்கிய இயக்கம்தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று சொல்லி இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்த அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.